கும்பராசி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேலை தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்ப ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு நிலை ஏற்படும், சூழல் ஏற்படும். அண்ட் நீங்கள் சில பேர்கிட்ட அதட்டி வேலை வாங்கிறதுக்கு பதிலாக அன்போடு நீங்கள் நிதானமாக எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலைகள் கிளியராக அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பாஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் வேலையில் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்க கிட்ட நீங்கள் காட்ட வேண்டியது கொஞ்சம் அன்பும் கருணையும். இதை செஞ்சால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுடைய வேலை இடத்துல கரெக்டாக நடக்கும். அண்ட் நீங்களும் இமோஷ்னலி ரொம்ப ஒரு நிறைவாக, அதாவது மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும். சட்டுன்னு அவங்க மேலே கோபப்படுறது, இல்லை யாராவது நல்லது பண்ணிட்டா எக்ஸ்ட்ரீமாக அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் ஏதாவது நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் வேலை தொழிலில். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது ஓகே இப்படியே போகட்டும், நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். அதற்கு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லவ், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலேயோ உங்கள் பார்ட்னர் மேலேயோ ஒரு பயம் இருந்திருக்கும். எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை எங்கே எனக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிடுவாங்களோ, சாரி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்கும் இல்லையா? அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இந்த மாதம். ஏன்னா உங்களோட மைண்டு அது மாதிரியான ஒரு ட்ராப் போட்டு வச்சுருக்கும். ஏன்னா இது அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்காம நீங்களும் அதை கிளியர் பண்ணிக்காமல் ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்தே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதாவது இந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியே வர. ஸோ டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் மாறும். அது இந்த மாதம் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். கும்பராசி உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களோட பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ட்ரஸ்ட்வர்தியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. மரியாதைக்குரிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதாவது ஓகே, இவங்க நம்பிக்கைக்குரியவங்க, இவங்க மரியாதைக்குரிய ஒரு நபர், இவங்க ஒரு விஷயம் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம செய்யலாம். அப்போது நீங்கள் எதாவது கடன் கேட்டிருக்கீங்க, பேங்க் லோன்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக அது அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் வெளியில் நீங்கள் பணம் கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ நம்பிக்கையாக நம்மளுக்கு நடந்துக்கிட்டாரு, நம்ம அதை திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க உருவாக்குவாங்க, செய்வாங்க. ஸோ பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, சந்தோஷன்றதை விட ஒரு அமைதி கிடைக்கும். ஓகே, இப்போ தான் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது, இப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைதி கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா ஒரு ஆண் நபர் உங்கள் மேலே இருக்கிற ஒரு பாசத்தால், அன்பால் உங்களுக்கு பணம் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் இந்த மாதம் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்ககிட்ட ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது வருடம் முழுவதும் தேர் ஒரு குடோனுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த தேருக்குரிய நாள் வரும்போது அது வெளியே வரும். ரொம்ப ராஜ அலங்காரத்தோட மரியாதையோட அழகாக வெளியே வரும். ஸோ ஒரு பிரமிப்போட அப்படியான ஒரு மாதமாக இது உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் துவண்டு இருந்தேன், எதுவும் பண்ண முடியாமல் இருந்தேன், ஆனால் இப்போது இது எனக்கான டர்ன், நான் என்னுடைய கண்ட்ரோல் படி நான் இப்போ இயங்க போகிறேன். யார் கண்ட்ரோல்லே இருந்தேன் என்னோடய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும், இப்போ கண்ட்ரோல் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்னோடய ஸ்டடீஸை பொறுத்த முக்கியமான முடிவுகள், முக்கியமான நடவடிக்கைகளாக நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்றது, அந்த கண்ட்ரோலை நீங்கள் எடுப்பீங்க. அதற்கான ஒரு மாதமாக இது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதியவர்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதம். எப்படின்னா லாஸ், ப்ராஃபிட், நன்மை, தீமை, ப்ளஸ், மைனஸ். ஸோ இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு விதமான முகம் இருக்குல்ல, அந்த ரெண்டு விதமான முகத்தையும் நீங்கள்
டேலி பண்ணுவீங்க, பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க. அப்போது இப்போ ஃபேமிலிக்கும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நான் ரிலேட்டிவ்க்கும் பதில் சொல்லணும், இல்லை ஃபேமிலியும் பார்க்கணும், பிஸ்னஸையும் பார்க்கணும், இல்லை வந்து என்னுடைய பார்ட்னரையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், 2 பேருக்கும் கிளாஷாகவும் பார்த்துக்கணும். இது மாதிரி எந்த விதமான ஒரு ரெட்டை தன்மையில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, அதை 2 சைடில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போவீங்க. எஸ்பெஷலி வந்து பணம் ரீதியான விஷயங்களில் 2 சைடும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அப்படியான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து உருவாகும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு மார்ச் மாதம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் முடிஞ்சால் குடும்பத்தோட மருதமலை முருகரை தரிசனம் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் கூட வீட்டில் இருந்தே மருதமலை முருகரை வழிபாடு செய்யுங்க. இந்த மருதமலை முருகர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆச்சரியங்கள் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண போது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் நடந்தாலும் சரி, இல்லை நடக்கணும்னாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் மருதமலை முருகர் தரிசனம் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ கண்டிப்பாக மருதமலை முருகர் உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பாரு. முருகர் அவருடைய சன்னதி, மருதமலை சன்னதிக்கு உங்களை கூப்பிடுறாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.